பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த வழக்கில் பாமக நிறுவனர் ராமதாஸை விடுவிப்பது குறித்து வரும் 30ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாபலிபுரம் சித்திரை முழு நிலவு விழா மற்றும் ராமதாஸ் கைதை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் பாமகவினரால் 100 கோடி ரூபாய் அளவுக்கு பொது சொத்துக்கு சேதம் ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டு 1000த்திற்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழக வருவாய்த்துறை ஆணையர் ஸ்ரீதர் தலைமையில் கடந்த ஜூன் மாதம் துவங்கி விசாரணை நடந்து வருகிறது. புதன்கிழமையன்று திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் ஏற்பட்ட சேதம் குறித்த 47 புகார்களின் மீது விசாரணை நடந்தது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், எம்எல்ஏ குரு சார்பாக வக்கீல் பாலு ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்த விசாரணையிலிருந்து ராமதாசுக்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக வரும் 30ஆம் தேதி உத்தரவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சொத்தை சேதப்படுத்தியது தொடர்பான தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கும் வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக மருத்துவர் ஐயா அவர்களை இந்த வழக்கிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்தோம். அந்த மனுவின் மீதான உத்தரவை வரும் 30ஆம் தேதி பிறப்பிப்பதாக நீதிபதி கூறியிருக்கிறார். தொடர்ந்து மாவட்ட வாரியாக நெடுஞ்சாலைத்துறையின் சேதம் தொடர்பாக விசாரணை நடக்க உள்ளது.